எடடா படைனி அடிமை விலங்கை உடைத்தறி இடடா ஆணை கொடடா சென்னீர் இனத்தை காப்போம் நாள்புரி நடடா களத்தே எடடா கைவாள் நடவுன் பகைவன் தலைவரி தொடடா போரை விடடா கணைகள் சுடடா இழட்டும் தீப்பொறி நீ சுடடா இழட்டும் தீப்பொறி. அன்னை தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். முதுகுளத்தூர் வட்டார தேவேந்திரகுல வேளாளர் சங்கத்தின் புதிய பொறுப்பாளர்கள் பதவியேற்பு விழாவிற்கு தலைமையேற்றிருக்கிற அன்பிற்குரிய அண்ணன் முன்னாள் நீதிபதி திரு பே ராமராஜ் அவர்களே, இந்த நிகழ்விற்கு முன்னிலை வகித்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய ஐயா கோ கருப்பசாமி அவர்களே, அன்பிற்குரிய ஐயா க போஸ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே வாழ்த்துறை வழங்கி சென்றிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் திரு பே குமிழி ராஜ்குமார் பாண்டியன் அவர்களே, வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு தம்பி திரு எஸ் ஆர் பாண்டியன் அவர்களே, முதுகுளத்தூர் வட்டார தேவேந்திரகுல வேளாளர் சங்கத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அன்பிற்குரிய தம்பி கண்ணன் கோரா திருமலை ராஜா அவர்களே, செயலாளர் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் வே செல்வராஜ் அவர்களே, பொருளாளர் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் மு மாரிமுத்து அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துறை வழங்கி இருக்கக்கூடிய திரு சரவணகாந்தி அவர்களே, நன்றியுரை ஆற்றவிருக்கக்கூடிய சந்திரசேகரன் அவர்களே, இந்த சங்கத்தினுடைய குழு உறுப்பினர்களான கௌரவ தலைவர் ஐயா பாண்டி அவர்களே, கௌரவ தலைவர் ஐயா மதுரப்பா அவர்களே, கௌரவ தலைவர் ஐயா நாகூரன் அவர்களே, துணைத் தலைவர் திரு ராமர், துணைத் தலைவர் ராமச்சந்திரன், துணை செயலாளர் அண்ணாதுரை, உறுப்பினர்களான திரு செல்லச்சாமி, திரு பாலுசாமி, திரு துரைசிங்கம், திரு கோவிந்தன், திரு முருகவேல், திரு ராமமூர்த்தி, கே ஆர் யுவராஜ், திரு சந்திரசேகர், திரு ஏசுதாஸ், திரு ராஜா, திரு ராஜ்குமார், திரு மருதகுமார், திரு பூமிநாதன், திரு ராமகிருஷ்ணன், திரு சாரதி, திரு அருண் பாண்டியன், திரு உதயமூர்த்தி, திரு முத்துப்பாண்டி, திரு கேசவன், திரு மூவேந்திரன், திரு அப்பா கண்ணு உள்ளிட்ட குழு உறுப்பினர்களுக்கும் இந்த நிகழ்வுகளே பங்கேற்று வாழ்த்துறை வழங்கிய ஐயா முன்னாள் காவல்துறை ஆய்வாளர் லூர்து சேவிராஜ் அவர்களுக்கும், அன்பிற்குரிய அண்ணன் தளபதி ராஜ்குமார் அவர்களுக்கும், அன்பு சகோதரர் மீதா பாண்டியன் அவர்களுக்கும், இங்கே குழுமி இருக்கக்கூடிய எமது உறவுகள் அத்துணை பேருக்கும் நான் சார்ந்த மல்லர் மீட்பு களத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, சமூக நிகழ்வை போராடி மாவீரன் இமானுவேல் சேகரன் கால் பதித்து களமாடிய இந்த முதுகுளத்தூர் மண்ணிலே முதுகுளத்தூர் வட்டார தேவேந்திரகுல வேளாளர் சங்கத்தின் பொறுப்பாளர்கள், புதிய பொறுப்பாளர்கள் பதவியேற்கக்கூடிய இந்த நிகழ்விலே எம்மை வாழ்த்துறை வழங்க வாய்ப்பளித்த இயற்கை என்கிற பேரண்டமான அந்த பேராற்றலுக்கு நான் இந்த வேளையிலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய சொந்த உறவுகளோடு உறவாடுகிற இந்த வாய்ப்பை நல்கிய முதுகுளத்தூர் வட்டார தேவேந்திரகுல வேளாளர் சங்கத்திற்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். யாரும் பேசா பொருளை பேச நான் துணிந்தேன், யாரும் கேட்கா வரத்தை கேட்க நான் துணிந்தேன் என்றான் புரட்சியாளர் பாரதி. அவனுடைய பக்கத்து ஊரை சார்ந்தவன் நான். யாரும் இந்த மண்ணில் பேசாத வரலாற்றையும் பண்பாட்டையும் நான் பேசி வருகிறேன். யாரும் கேட்காத வரம் இங்கே எல்லோரும் கேட்டுக்கொண்டிருப்பது, எங்களுக்கு ஆடு கொடுங்கள், மாடு கொடுங்கள், வீடு கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நான் வரலாற்றை உணர்ந்ததால் நாடு கொடுங்கள் என்று நான் கேட்கிறேன். இது என்னுடைய நாடு. இந்த நாடு நமக்கு வேண்டும். இந்த நாட்டினுடைய ஆட்சி உரிமை நமக்கு வேண்டும். இடைமறிக்கிறது மன்னிக்கல.
பி பெற்று வந்தாங்க. பாண்டிய பேரரசு வீழ்ச்சிக்கு பின் பாண்டியர் சமூகமான இந்த மல்லரினம் தேவேந்திர குல வேளாளர் சமூகம் 1959களிலேயே ஆட்சி அதிகாரத்தை இழந்த பிற்பாடு மேலெழுச்சி கொள்ள தொடங்கியது. 1959 பழனி தேவேந்திர குல வேளாளர் அறமடத்தை உருவாக்கி அதனை நம்முடைய தமிழ் கடவுள் முருகப்பெருமான் வீற்றிருக்கக்கூடிய அவருடைய காலடியிலே தேவேந்திர குல வேளாளர் அறமடத்தை உருவாக்கி தமிழகம் தழுவிய அளவிலே ஒரு ஒருங்கிணைப்பை செய்து பழனி செப்பு பட்டயத்தை நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும். ஈரோடு பகுதியிலே இருந்த பன்னாடிகளும் கரூர் பகுதியிலே இருந்த மூப்பனார்களும் திருநெல்வேலி ராமநாதபுரம் பகுதியில் இருந்த குடும்பர்களும் காலாடிகளும் என்று தேவேந்திர குல வேளாளர் சமூகம் தாங்கி இருக்கக்கூடிய பல்வேறு பட்டங்களை தாங்கிய அத்தனை குலப்பிரிவை சார்ந்த கூட்ட முறையை சார்ந்த அத்தனை தேவேந்திர குல வேளாளர்களும் ஒருங்கிணைந்து ஒன்று சேர்ந்து கட்டி எழுப்பியதுதான் பழனி தேவேந்திர குல வேளாளர் அறமடம். வரலாறு திரும்புகிறது என்பதை போல அந்த அறமடத்திலே 6 நாள் ஆறுமுக பெருமான் முருகன் வீற்றிருக்கக்கூடிய அந்த பழனியில் 6 நாள் ஒரு சொட்டு தண்ணீர் வருவாமல் ஒரு பருக்கையை கூட உண்ணாமல் பட்டியல் வெளியிட்ட கோரிக்கைக்காக உண்ணாநிலை இருந்தவன் பட்டினி போரை நடத்தியவன் என்கிற உரிமையிலே நான் உங்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறேன். அதற்கடுத்து இந்த சமூகம் கடந்த நூற்றாண்டில் எழுச்சி கொண்டது என்று சொன்னால் அது 1810 ராமநாதபுரம் மாவட்டத்தில் பரமக்குடியில் நாம் ஆதிக்கத்திற்கும் அடாவடித்தனத்திற்கும் எதிராக கிளர்ந்தெழுந்து ஒரு பேரணியை நடத்தி இருக்கிறோம் 1810. அதற்கடுத்து 1883 ஆண்டு திருச்செந்தூரில் தேவேந்திர குல வேளாளருடைய அறமடங்கள் கட்டி எழுப்பப்படுகின்றன. 10 பிரிவுகள் அங்கே வீரவள நாட்டார், சீவந்தி வட நாட்டார், சிக்கவள நாட்டார், கொற்கை வட நாட்டார், கொடைவள நாட்டார், பருத்திக்கொட்டை நாட்டார் என்று பல்வேறு நாட்டார் பிரிவுகளிலே ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒரு மடம் என்று 10 மடங்களில் ஒரு மடம் சுவடு தெரியாமலாக்கப்பட்டது. 9 மடங்களே அந்த 9 மடங்கள் பாழடைந்து போய் சொந்த உறவுகளுக்கு கூட அடையாளம் தெரியாத அளவிற்கு உறவற்று போயிருந்த நிலையிலே மீண்டும் பாண்டியர் வரலாறு என்கிற குடிமரபு ஆய்வு நூலில் பதிவு செய்த போது அது மீண்டும் உடைத்துக் கொண்டு இன்றைக்கு 5 தேவேந்திர குல வேளாளர் மடங்கள் திருச்செந்தூரிலே புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியை நான் உங்களிடத்திலே பதிய வைக்கிறேன். இப்படியாக இந்த சமூகம் அதிகாரத்தை இழந்து கல்வி மறுக்கப்பட்ட சமூகமாக ஆக்கப்பட்டு இழிவு முத்திரைகள் குத்தப்பட்டு உளவியலாக இந்த சமூகத்தின் மீது இழிவு திணிக்கப்பட்ட போதும் ஆங்காங்கே அறிஞர் பெருமக்களும் சமூக போராளிகளும் சமூக தலைவர்களும் ஒவ்வொரு பகுதிகளிலும் தோன்றி இந்த சமூகத்தை மீண்டெழச் செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் 1922 ஆண்டு நாம் வரலாற்றிலே இந்த நூற்றாண்டில் அறிந்த சங்கம் என்பது பேரையூரை சார்ந்த பெருமகன் பெருமாள் பீட்டர் என்கிற அந்த சமூக சிந்தனையாளரால் கட்டமைக்கப்பட்ட பூவைசி இந்திரகுல சங்கம். அந்த சங்கம் 120க்கும் மேற்பட்ட ஊர்களை ஒருங்கிணைத்து இந்த சமூகத்தினுடைய ஒவ்வொரு குடும்பத்தினுடைய நல்லதுகளிலும் சிக்கல்களிலும் பங்கேற்று இந்த சமூகத்தை வழிநடத்தியது. அந்த சங்கம் தோன்றிய இடம் செங்கோட்டைப்பட்டி. அதற்கடுத்து 1924 ஆண்டு செங்கோட்டையில் பாண்டியர் சங்கம் தி சுப்பையா பாண்டியர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட சங்கம்
இந்த இரண்டு சங்கங்களுடைய விதிமுறைகளை முதுகுளத்தூர் வட்டார தேவேந்திரகுல வேளாளர் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களும் உறுப்பினர்களும் படித்தறிய வேண்டும். ஒரு மிகப்பெரிய சங்கத்தை பூவிசி இந்திரகுல சங்கம் என்பது ஒரு வலுவாக முறையாக கட்டமைக்கப்பட்ட சங்கம், இந்த மக்களை வழிநடத்திய சங்கம். அதே போல் 1924 ஐயா சுப்பையா பாண்டியர் அவர்கள் கட்டமைத்த சங்கம் என்பது எங்களை பள்ளன் என்று சொல்லக்கூடாது, நாங்கள் உண்மையில் பாண்டியர்கள் என்று அன்றைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அது திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு உட்பட்ட பகுதி, அன்றைக்கு அங்கே சென்சஸ் கமிஷனராக இருந்த என் குஞ்சன் பிள்ளை அவர்களுக்கு திருவிதாங்கூர் சமஸ்தானத்தினுடைய தலைமையிடத்திலே எழுதி நாங்கள் பாண்டியர்கள் என்று இவர் கடிதம் எழுதுகிறார். அதற்கான சான்றுகளை ஆதாரங்களை காட்டு என்று அவர் கடிதம் எழுதுகிறார். இவர் அதற்கான ஆதாரங்கள் பலவற்றை அங்கே விடுத்து அனுப்புகிறார். அதையெல்லாம் பார்த்துவிட்டு அவர் திரும்பவும் அனுப்பிவிட்டு அன்றைக்கு 1924ஆம் ஆண்டில் இருந்து தொடர்ச்சியாக இன்றைக்கு வரை கேரள அரசிடம் பள்ளர்கள் பாண்டியர் என்பதற்கான ஏராளமான ஆவணங்கள் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அத்தகைய ஆவணங்களை எல்லாம் மீண்டும் பாண்டியர் வரலாற்றிலே பதிவு செய்து இந்த மண்ணிலே ஒரு வரலாற்று புரட்சியை நிகழ்த்தியவன் என்கிற உரிமையிலே நான் உங்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த சங்கங்களைப் போல 1929 தெய்வேந்திரகுல வேளாளர் மகாசன சங்கம், தென்பாண்டி வேந்தர் தேக்கம்பட்டி பாலசுந்தராஜ் என்கிற மாபெரும் மக்கள் தலைவன் கட்டமைத்த சங்கம், சிகப்பு பச்சை வண்ணக்குடியை மீட்டுருவாக்கம் செய்த சங்கம், 7 தேவேந்திரகுல வேளாளர் தொடக்க பள்ளிகளை உருவாக்கிய சங்கம். அதில் ஒரே ஒரு தொடக்கப்பள்ளி மட்டும் தேவாரம் பேருந்து நிலையம் முன்பாக தேவேந்திரகுல வேளாளர் தொடக்கப்பள்ளி என்பது கூட சுருங்கி டிகேவி ஸ்கூல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பள்ளியிலே மல்லர் மீட்பு கழகத்தினுடைய கலந்தாய்வு கூட்டத்தை நடத்தியவர் என்கிற உரிமையிலே இந்த சங்கங்களுடைய வரலாற்றை நான் இந்த இடத்திலே எடுத்துரைப்பது பொருத்தமாக இருக்கும் என்று கருதி நான் அந்த செய்தியை இடத்திலே பதிவு செய்கிறேன். எனவே இதையெல்லாம் சங்கத்தை நடத்தக்கூடிய அன்பு சொந்தங்கள், அண்ணன் தம்பிகள் புரிந்து கொண்டு உலகம் திரும்பி பார்க்கக்கூடிய சங்கமாக முதுகுளத்தூர் வட்டார தேவேந்திரகுல வேளாளர் சங்கம் விளங்க வேண்டும், திகழ வேண்டும் என்கிற அக்கறையோடு அந்த செய்தியை பதிவு செய்கிறேன். தங்கம் செய்யாததை சங்கம் செய்யும் என்று சொல்லித்தான் பரமக்குடியிலே இந்த சமூகத்திற்கு ஏற்பட்ட அவலத்தை துடைத்தெறிவதற்காக பேருந்து நிலையங்களிலே போய் நாம் வேலைக்கு செல்லவர்கள் நிற்க முடியாது, படிக்க செல்லக்கூடியவர்கள் நிற்க முடியாது, காவல்துறையினுடைய தொல்லைகள் துன்பங்கள் தாங்க முடியாமல் தான் சங்கம் தங்கம் செய்யாததை சங்கம் செய்யும் என்ற முழக்கத்தை முன்வைத்து தேவேந்திரர் பண்பாட்டு கழகத்தை உருவாக்கினார்கள் நம்முடைய முன்னோர்கள். அது இன்றைக்கு ஒட்டுமொத்த தேவேந்திரகுல வேளாளருடைய தலைமையிடமாகத்தான் திகழ்கிறது. அதை போல் எப்படி பாண்டியர்களுக்கு பல்வேறு தலைமையிடம் இருந்ததோ அதை போல் பரமக்குடியிலும் இருக்க வேண்டும், முதுகுளத்தூரிலும் இருக்க வேண்டும், கோயில்பட்டியிலும் இருக்க வேண்டும், பழனியிலும் இருக்க வேண்டும், திருச்செந்தூரிலும் இருக்க வேண்டும். ஆங்காங்கே சங்கங்கள் எழுந்து நிற்க வேண்டும். இந்த சமூகத்துடைய பெருமையை தாங்கிக் கொண்டு இந்த சமூகத்துடைய பொருளாதாரத்தை, அரசியலை வளர்த்தெடுப்பதற்கு தேவேந்திரகுல வேளாளர்கள் சங்கங்களாக, அமைப்புகளாக, இயக்கங்களாக பொருளாதார கட்டமைப்போடு நாம் எழுந்து நிற்க வேண்டும். பொருளாதார கட்டமைப்போடு நாம் எழுந்து நிற்க வேண்டும். இதை போல கோயில்பட்டியில் தேவேந்திரகுல வேளாளர் சங்கம் என்று ஒரு கட்டடம் இருக்கிறது. அது ஐயா வரதராஜன் கேள்விப்பட்டிருப்பீங்க, செம்பூரை சார்ந்தவர். ஐயா அவர்கள் அங்கே வட்டாட்சியராக இருந்தபோது அந்த இடத்தை பெற்றுக் கொடுத்து பேராசிரியர் ராஜமாணிக்கம் அவர்களால் கட்டி எழுப்பப்பட்டது கோயில்பட்டி தேவேந்திரகுல வேளாளர் திருமண மண்டபம். அதை போல காரைக்குடியில் தேவேந்திரர் திருமண மண்டபம் ஒன்று இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடியவர்கள் ஒரு சிலருக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். அந்த சங்கம் காரைக்குடி தேவேந்திரகுல வேளாளரால் கட்டப்பட்டது அல்ல. இதே முதுகுளத்தூர் தொகுதியை சார்ந்த, கீழக்கொடுங்கலூரை சார்ந்த மருத்துவர் ஐயா சேது அவர்களால் நீண்ட நெடிய காலமாக அவரோடு நான் உறவில் இருந்தவன், 20 ஆண்டுகளுக்கு மேலாக. அந்த கட்டட திறப்பு விழாவிற்கு நானும் சென்று வாழ்த்தி பேசியிருக்கிறேன். அதை போல வெகு விரைவிலே முதுகுளத்தூர் தேவேந்திரகுல வேளாளர் சங்கத்தினுடைய கட்டட திறப்பு விழாவிற்கும் நாங்கள் எல்லாம் வரக்கூடிய சூழலை நீங்கள் வெகு விரைவாக உருவாக்கி தர வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை நான் இடத்திலே பதிவு செய்கிறேன். அதை போல மதுரையில் ஐயா ஜீவராஜ் போன்றவர்களுடைய முயற்சியை அங்கு ஒரு தேவேந்திரன் மண்டபம், திருச்சியில் குருவன் என்கிற ஒரு தலைமையிலே ஒரு தேவேந்திர மண்டபம், தேனியில் அல்லி நகரத்தில் இதை போல் சாதாரணமாக ஒரு மண்டபம் இருந்தது. அங்கேயே நான் கூட்டம் பேசியிருக்கிறேன்.
அதை இடித்துக் கொண்டு இன்றைக்கு 3 கோடியிலே அவர்கள் கட்டியிருக்கிறார்கள், பங்களா போல, மாளிகை போல. அதே போல தேவாரத்தில் பேருந்து நிலையத்திற்கு எதிராக தேவேந்திர உள்ள வேளாளர் மண்டபம் மட்டுமல்ல, வணிக வளாகத்தோடு அமைந்திருக்கிறது. அதைத்தான் நான் இங்கே நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பு சொந்தங்களே, வணிக வளாகத்தோடு வருமானத்தோடு இந்த கட்டட சங்கம் அமைய வேண்டும், அமைய வேண்டும். ஐயா சொன்னார்கள், அரசியல் கட்சிக்காரண்டமா பணம் வாங்க வேண்டும். சமூகம் சார்ந்து ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுக்காமல் ஒவ்வொரு சங்கங்களும் அரசியல் கட்சி சார்ந்து 10 லட்சத்திற்கும் 15 லட்சத்திற்கும் 20 லட்சத்திற்கும் நாம் விலை இந்த சமூகத்தினுடைய அரசியலை எதிர்காலத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறோமே என்கிற வலியை, வருத்தத்தை, நான் பேச வேண்டிய கருத்தை ஐயா பேசினார்கள். இந்த சமூகம் நினைத்தால் இன்னைக்கு 96 ஊர்கள் இருக்கிறது. ஊருக்கு 1 லட்சம்னா நாளைக்கு 1 கோடியில் கட்டடம் ஒரு நாளையில் திரட்ட முடியும். அந்த வலிமை இந்த சமூகத்திற்கு இருக்கிறது. எனவே எவரிடத்திலும் கையேந்த வேண்டிய தேவையில்லை. நாம் உழைக்க மறுக்கிறோம். அதனால் தான் இந்த பின்னடைவு. எனவே நீங்கள் உழைக்க அணியமாகிக் கொள்ள வேண்டும். அவமானங்களை சுமப்பதற்கு அணியமாகிக் கொள்ள வேண்டும். அவதூறுகள் பரப்பப்படும். ஏன் உங்கள் உயிர் போகிற வரைக்கும், உங்கள் உயிர் போகிற நிலைக்கு இந்த சமூகம் உங்களை தள்ளும். அந்த வழியை சுமந்து கொண்டு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அந்த சறுக்கல்களுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுத்தால் நீங்கள் தகராறாக மாறிவிடும். அதை பொறுத்து கொண்டு நீங்கள் சாதிக்கிற போது அது வரலாறாக மாறும். நீங்கள் வரலாறு படைக்க வேண்டும். இந்த புதிய பொறுப்பாளர்கள் வரலாறு படைக்க வேண்டும். பழைய சங்கத்தில் இருந்த போதெல்லாம் சில லட்சம் கடன்கள் இருந்தது என்று சொன்னார்கள். அப்போதுதான் நான் அண்ணன் கண்ணிடத்திலே சொன்னேன், நீங்கள் பொறுப்பை இன்னொருத்தருக்கு ஒப்படைக்கிற போது அல்லது 3 ஆண்டுகளில் கட்டடமும் இருக்கணும், பல லட்சங்களும் சங்கத்திலே இருக்கணும். அதுதான் உங்களுடைய பிறவி கடமை. அந்த பணியை செய்து நீங்கள் வரலாறாக மாற வேண்டும் என்று அவருக்கு நான் வற்புறுத்தினேன், நினைவூட்டினேன். எனவே நான் இந்த சங்கத்தினுடைய விழாவிற்கு, பதவியேற்பு விழாவிற்கு வாழ்த்துறை வழங்குவதற்காக மட்டுமல்ல, இந்த சங்கத்தை வளர்த்தெடுப்பதற்காக அந்த அக்கறையோடு, அந்த உணர்வோடு நான் வந்திருக்கிறேன் என்பதை எனது உறவுகளிடத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல அண்ணன் கண்ணனை பற்றி குறுகிய நாளிலே தெரியும். நான் இந்த மண்ணிலே கால் ஊன்ற முடியாத ஒரு நிலையில் என்னை தன்னுடைய தம்பி வீட்டிலே அழைத்து வைத்து அவர் ஒரு அரசியல் இயக்கத்தில் இருந்த போதும் அதையெல்லாம் புறக்கணித்து விட்டு முழு நேரமாக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னோடு 20க்கும் மேற்பட்ட நாளாக முழு உடல் உழைப்பை தந்து எனக்கு ஆதரவளித்தவர். அவர் பணிவானவர், அதே வேளையில் அவர் ஒரு துணிவானவர். அவர் நம்பிக்கைக்குரியவர், அவர் ஒரு நாணயமானவர். அதை காப்பாற்றுவார், இந்த சங்கத்தை வளர்த்தெடுப்பார் என்கிற நம்பிக்கையில் தான் நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவரோடு இருக்கிறோம். ஐயா லூர்து சேவியர் ஐயா 1 லட்சம் தருவதை போல இன்னும் நூற்றுக்கணக்கானவர்களை இந்த மண்ணிற்கு அழைத்து வந்து லட்சங்களை திரட்டி கொடுக்கக்கூடிய கடமையும் பொறுப்பும் எனக்கு இருப்பதாக நான் உணர்கிறேன். மக்களிடத்திலே மடிப்பிச்சை ஏந்தியாவது இந்த சங்கம் மிகப்பெரிய கட்டடம், தமிழகத்திலே எங்கும் இல்லாத கட்டடம், எந்த சமூகத்திற்கும் இல்லாத கட்டடமாக இந்த மண்ணில் தேவேந்திரகுல வேளாளர், முதுகுளத்தூர் வட்டார தேவேந்திரகுல வேளாளர் சங்கத்துடைய கட்டடம் இருக்க வேண்டும், இருக்க வேண்டும். ஏனென்றால் முதலில் சென்னையில் இருந்து போனவர்கள் எல்லாம், தென் தமிழகத்தில் இருந்து போனவர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்தது ஐயா கொழுந்துறை ராஜேந்திரன். எல்லோருக்கும் தெரியும் என்று நான் நினைக்கிறேன். என்னை நேசிக்கக்கூடியவர். அவருடைய இறப்பு சடங்கிற்கு கூட நான் வந்து வணக்கம் செலுத்தினேன். அவருடைய முயற்சியிலே பல பகுதியில் இருக்கக்கூடிய தேவேந்திர வேளாளர்களும் இணைந்து தேவேந்திரர் மறுமலர்ச்சி சங்கம், அதாவது சகோதரர் மறுமலர்ச்சி சங்கம், அன்றைக்கு சாதியின் பெயரை சொல்ல முடியாது, அதனால் சகோதரர் மறுமலர்ச்சி சங்கம் என்று சென்னையிலே கட்டி ஒரு மிகப்பெரிய கட்டடமாக இன்றைக்கு புதுப்பித்து லட்சக்கணக்கிலே வாடகைக்கு விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல ஐயா செல்லத்துறை அவருடைய முயற்சியிலே வண்டலூரில் தேவேந்திரர் மாளிகை, தென் தமிழகத்திலிருந்து எவர் சென்றாலும் இடது பக்கம் சிகப்பு பச்சை வண்ணக்கொடி பறந்து கொண்டிருக்கும் தேவேந்திரர் மாளிகை, அது போன்ற ஒரு மாளிகையை முதுகுளத்தூர் மண்ணிலே நீங்கள் கட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு முழுமையான துணையாக நாங்கள் இருப்போம். இன்னும் நம்முடைய சமூக உறவுகளை ஒருங்கிணைத்து உங்களோடு இணைத்து வைப்போம் என்கிற உறுதியை சொல்லி, பொது வாழ்க்கை என்பது பொதுவாக அவமானங்களை விதைக்கக்கூடியது. அதற்கெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தாமல் இந்த சமூகத்தை, ஐயா சொன்னது போல இந்த சமூகத்தை
கல்வி சமூகமாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. நாம் வளர்த்தெடுத்திருக்கிறோம். இருந்தபோதும் மானம் இல்லை என்று சொன்னார்கள். அதை நான் சொல்ல முடியாது. மானம் மல்லருக்கு உயிர் என்று தொடர்ந்து எழுதி வருகிறவன் ஐயா சொன்னார்கள். அதில் உண்மை இருக்கிறது. அந்த நிலை மாற வேண்டும். என் அன்பு சொந்தங்களே, இன்றைக்கு கபடி விளையாட்டு, அது நம்முடைய வீர விளையாட்டு, அது நம்முடைய ஆட்சி, பாண்டியனுடைய ஆட்சியை, எல்லை கோட்டை அடையாளப்படுத்துகிற ஒரு போர் முறை விளையாட்டு. அந்த விளையாட்டிலே இந்திய அணிக்கு தலைமை தாங்கி பல பதக்கங்களை பெற்றுத் தந்தவர் அண்ணன் மனத்தி கணேசன். கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்முடைய உறவினர். அவரை வைத்துத்தான் தம்பி மாரி செல்வராஜ் இப்போ ஒரு திரைப்படம் எடுத்தாரு. இன்றைக்கு திரையுலகில் எவருக்கும் இல்லாத அந்த கலை உணர்வு, நுண்கலை உணர்வு தம்பி மாரி செல்வராஜுக்கு இருக்கிறது. சில காட்சிப்படுத்தல்களில் குறைநிறைகள் இருந்தாலும் அவரை நாம் பாராட்ட வேண்டும், வாழ்த்த வேண்டும், அவரை வளர்த்தெடுக்க வேண்டும். அவருக்கும் இதே ரத்தம் தான் ஓடுகிறது, இதே உணர்வு தான் இருக்கிறது. அவர் ஒரு தளத்திலே இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தளத்திலே இருந்து இந்த சமூகத்திற்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை, பொறுப்பை உணர்ந்து ஆற்ற வேண்டும். அந்த வகையில் தம்பி மாரி செல்வராஜ் பரியேறும் பெருமாளிலே பதிவு செய்திருக்கிறாரே, ஏறும் போரும் லட்சினை. அந்த லட்சினையை சிந்தித்து பென்சிலால் வரைந்த விரல் இந்த விரல். அந்த லட்சினை தான் இன்றைக்கு முதுகுளத்தூர் தேவேந்திரகுல வேளாளர் சங்கத்தினுடைய லட்சணையாகவும் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஏறும் போரும் இங்குல தொழில் என்கிற சொல்லாடலை உருவாக்கி இந்த லட்சணையை வரைந்து தந்து தாழ்வு மனப்பான்மையை தகர்த்தெறிந்து தலைமை பண்பை வளர்த்தெடுத்தவன் என்கிற உரிமையிலும், அடிமை சிந்தனையை பிடுங்கி எறிந்து ஆளுமை சிந்தனையை வளர்த்தெடுத்தவன் என்கிற உரிமையிலும் தான் நான் இந்த மண்ணிலே உங்களோடு உரையாடி கொண்டிருக்கிறேன். இதை எமது உறவுகள் புரிந்து கொண்டு கபடி மனத்தி கணேசன் அவர்களைப் போல இதே மண்ணில் பிறந்த தம்பி லங்காடி, இந்திய லங்காடி அணியினுடைய தம்பி தேவசித்தம் இந்த சமூகத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறார். லங்காடினா ஒண்ணு இல்ல, நொண்டி விளையாட்டு, நம்முடைய விளையாட்டு. அந்த விளையாட்டிற்கு தலைமையேற்று இந்த சமூகத்திற்கு பெருமையை சேர்த்திருக்கிறார். அதை போல ஓட்டப்பந்தயத்தில் தங்கமங்கை கோமதி இதே மன்னர் குலத்தில் பிறந்தவர், தங்க கோப்பையை பெற்று தந்து இந்த சமூகத்திற்கு பெருமையை சேர்த்திருக்கிறார். கல்வியா, இதே பேரையூரில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக 500க்கு 499 மதிப்பெண்களை எடுத்து தமிழகத்திலே முதல் மாணவியாக இருந்த காதியா ஜனனி தேவேந்திர வேளாளர் சமூகம் ஒரு கல்வி சமூகம் என்பதை இந்த மண்ணிலே நிறுவி இருக்கிறார். இப்படி அதே போல இதே இந்த கட்டடத்திற்கு எதிர்புறமாக இருக்கக்கூடிய வீட்டிலே பிறந்து வாழ்ந்தவர் தான் அன்பு தங்கை ஜோதிமணி. தாய்லாந்தில் கலாச்சார தூதர் விருது பெற்று முதுகுளத்தூர் மண்ணிற்கும் தேவேந்திர வேளாளர் சமூகத்திற்கும் பெருமை சேர்த்தவள் அன்பு தங்கை ஜோதிமணி. அதை போல சிலம்பம், 100 நாடுகள் பங்கேற்கக்கூடிய சிலம்பு விளையாட்டு, அதில் பள்ளி மாணவியர்கள் பங்கேற்கக்கூடிய விளையாட்டிலே, தாய்லாந்தில் நடந்த விளையாட்டிலே 100 நாடுகள் பங்கேற்ற விளையாட்டிலே முதல் பரிசை பெற்றவர் இளநங்கை தாரகை என்கிற என்னுடைய மனைவியினுடைய தாய்மாமனுடைய மகள் உள்ள பேத்தி. தெற்கு திட்டமிடத்தை சேர்ந்தவர். 100 நாடுகள் விளையாடிய போட்டியில் சிலம்பாட்டத்தில் நம்முடைய வீர விளையாட்டில் முதல் பரிசை தட்டி சென்று இந்த சமூகத்திற்கு பெருமையை சேர்த்திருக்கிறார். அதை போல வேளாண்மை செம்மல் விருது தென்பத்து மனோன்மணி, திருநெல்வேலி பக்கத்தில் தென்பத்து ஒரு ஊரு, அக்கா மனோன்மணியின் அவர்கள் 10, 20, 25 ஆண்டுகளுக்கு முன்பாக வேளாண்மை செம்மல் விருது பெற்றிருக்கிறார். நெல்லின் மக்களுடைய பெருமையை நிலைநாட்டுகிற முகமாக, அதாவது 30 மூடை விளையக்கூடிய வயலில் 100 மூடையை விளைய வைத்திருக்கிறார். 30 மூடை விளையக்கூடிய வயலில் ஒரு 90 முதல் 100 மூடை நெல்லை விளைய வைத்திருக்கிறார். தண்ணீர் அதிகம் கிடையாது, எந்த ரசாயன உரமும் கிடையாது, இயற்கை உரத்தின் மூலமாக பெற்று இந்தியாவில் பல விருதுகளை பெற்றிருக்கிறார். அந்த தென்பத்து என்பது திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கிறது. அந்த தென்பத்து தேவேந்திர வேளாளர்கள் தான் நெல்லையப்பர் கோயிலுடைய தேர் திருவிழாவை நடத்தணும். அவங்க தான் தேரோட்டணும். அவர்கள் தேரோட்டினால் தான் நெல்லையிலே தேரோடும். இப்படிப்பட்ட வரலாற்று பெருமை கொண்ட இந்த சமூகம் தன்னை அறியாமல் அரசியலில் அதிகாரத்தை நோக்கி நகர முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறது. அதை போல கிருஷ்ணமான் மல்லத்தியார், வீரத்தாய் மண்ணுரிமை போராடி கிருஷ்ணமான் மல்லத்தியார் இன்றைக்கும் திண்டுக்கல் அருகே
காந்தி கிராமத்திலே 106 வயதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய நேர்காணலை எங்களுடைய முன்னுரிமையிலே பதிவு செய்திருக்கிறோம். அதே போல தென்பத்து மனோன்மணி அக்காருடைய நேர்காணலை நாங்கள் முன்னுரிமையிலே பதிவு செய்து ஆவணப்படுத்தி இருக்கிறோம். கிருஷ்ணமால் மல்லத்தியார் ஐயங்கோட்டை திண்டுக்கல் மாவட்டத்திலே பிறந்து ஈழவன்மணியிலே நம்முடைய உறவுகள் 1968ஆம் ஆண்டு 44 பேர், 18 வள்ளர்கள், 26 வரையர்கள் என 44 தமிழர்கள் கோபாலகிருஷ்ண நாயுடுவால் எரித்து படுகொலை செய்யப்பட்ட போது 3 நாட்களில் அங்கே சென்று முகாமிட்டு உழவனின் நில உரிமை இயக்கம் என்கிற ஒரு இயக்கத்தை, லாப்டி என்று சொல்வார்கள், உழவனின் நில உரிமை இயக்கத்தை கட்டமைத்து 3 ஆண்டுகளுக்குள் நிலமற்ற அத்தனை ஏழை எளிய பல்வேறு சமூகங்களை சார்ந்தவர்களுக்கு வெண்மணியிலே 3 ஆண்டுகளில் அத்தனை பேருக்கும் 1 ஏக்கர் நிலத்தை பெண்கள் பெயரிலே பதிவு செய்தவர் அம்மா கிருஷ்ணமால் ஜெகநாதன். அம்மா கிருஷ்ணமால் ஜெகநாதன் அவருக்கும் இந்த முதுகுளத்தூர் மண்ணிற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. அவர் தன்னுடைய வாழ்நாளில் மொத்தம் 13,000 ஏக்கர் நிலங்களை நில உச்சவரம்பு சட்டத்தை பயன்படுத்தி சட்டத்தின் மூலமாக பறித்து அனைத்து தரப்பு மக்களுக்கும், அதில் அதிகம் பயன்பெற்றவர்கள் தேவேந்திர குல வேளாளர்களும் பழைய சமூகத்தவர்களும், ஆனால் பிராமண சமூகத்தை சார்ந்தவர்கள் முதல் கொண்டு பயன்பெற்றிருக்கிறார்கள். அந்த கிருஷ்ணமால் மல்லத்தியார் யார் என்றால், அவர் அன்றைக்கே கலப்பு திருமணத்தை செய்து இந்த மண்ணிலே ஒரு புரட்சியை ஏற்படுத்தியவர். ஜெகநாதன் என்கிற செங்கற்படியை சார்ந்த அகமுடையார் சமூகத்தை சார்ந்தவரை பூமிதான இயக்கத்திலே இருந்தபோது காதலித்து திருமணம் செய்து இங்கே அவர்கள் வருகிற செய்தியை அறிந்து செல்லூர் மண்ணிலே நூற்றுக்கணக்கான மக்களை திரட்டி மேலதாளத்துடன் வரவேற்றவர் சமூக நிகழ்வை போராளி இமானுவேல் சேகரன். அதை கிருஷ்ணமால் மல்லத்தியார் என்னிடத்திலே சொல்லி அதை நான் வரலாற்றிலே பதிவு செய்திருக்கிறேன். இத்தகைய உலகத்தில் பல்வேறு மாற்றங்களுக்கு வித்திட்ட மண் இந்த மண். இதை எமது உறவுகள் புரிந்து கொண்டு, இந்த பெருமையை சிறப்பை புரிந்து கொண்டு நாம் தலைநிமிர்ந்து வாழ வேண்டும், தமிழ் நிலத்தை ஆள வேண்டும். அதுபோல இன்றைக்கு தோல் நாவலுக்கு சாகித்ய அகாடமி விருதை வாங்கி இந்த சமூகத்திற்கு பெருமை சேர்த்தவர் ஐயா செல்வராஜ் அவர்கள். அதே போல் சூல் நாவலுக்கு சாகித்ய அகாடமி விருதை வாங்கி இந்த சமூகத்திற்கு பெருமை சேர்த்தவர் ஐயா சோ தர்மன் அவர்கள். அதே போல் அஞ்ஞாடி என்கிற ஒரு நாவலுக்கு சாகித்ய அகாடமி விருதை பெற்று தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கு பெருமை சேர்த்தவர் ஐயா பூமணி அவர்கள். ஐயா பூமணி அவருடைய மறைவிற்கு அரசு மரியாதை கொடுத்தது. அந்த மரியாதை ஐயா பூமணி அவர்களுக்கு மட்டுமல்ல, அவர் பிறந்த இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கும் தான். இதை போல் இந்த சமூகம் ஒவ்வொரு துறையிலும் உயர்ந்து நிற்க வேண்டும். வட்டார சங்கத்திற்கு நாம் தலைமையேற்றால் போதாது, மையத்திற்கே தலைமையேற்க வேண்டும். மைய தலைமை கொள்ள வேண்டும் என் சமூகம். அதற்கு இந்த வட்டார சங்கம் ஒரு உந்துகோலாக, ஒரு தூண்டுகோலாக இருந்து உலகத்தை வழிநடத்த வேண்டும். இந்த வட்டார சங்கம் இந்த மையத்தை வழிநடத்த வேண்டும் என்கிற செய்தியை இந்த இடத்திலே சொல்லி, முதுகுளத்தூர் வட்டார தேவேந்திர குல வேளாளர் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களை வாழ்த்துகிற அந்த உரிமையும் தகுதியும் எனக்கு இருக்கிறது என்கிற நம்பிக்கையில நான் என்னுடைய உரையை ஆற்றிக் கொண்டிருக்கிறேன். நண்பு சொந்தங்களே, சமூகத்தினுடைய வரலாற்று வீழ்ச்சிக்காக மூவேந்தர் யார், வேளாளர் யார், பள்ளர் அல்ல மல்லர் ஆம் மன்னர், மூவேந்தர் மரபினரான தேவேந்திரர் வீழ்ச்சி, மூவேந்தர் மரபினரான தேவேந்திரர் தாழ்நிலை எய்தல் என்கிற 5 நூல்களை எழுதி போட்டு வரலாற்று நெருப்பை இந்த மண்ணிலே பற்ற வைத்தவர் ஓட்டப்படாத முக்குரிவெட்டியை சேர்ந்த ஐயா தேவ ஆசீர்வாதம் என்கிற பெருமகன். மல்லரிய தந்தை என்று மல்லரிய சிந்தனையாளர்களால், மல்லர் மீட்பு களத்தால் போற்றப்படுகிற ஒரு வரலாற்று பெருமகன். அவருடைய நினைவகத்தை ஒட்டப்படாத முக்குரிவெட்டி மண்ணிலே நிறுவி கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக அவருடைய நினைவை சுமந்து வருகிறோம் என்கிற உரிமையிலே நான் உங்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறேன். அதை போல தேக்கம்பட்டி பாலசுந்தராஜ் சிகப்பு பச்சை வண்ணக்குடியை வீட்டுருவாக்கம் செய்தவர். தேவேந்திர குல வேளாளர் சங்கத்திற்கு என்று தேவேந்திர குல வேளாளர் தொடக்கப்பள்ளிகளை நிறுவியவர். அவருடைய நினைவிடம் அவர் மறைந்து 57 ஆண்டுகளுக்கு பின் பல்கலைக்கழகத்தினுடைய மாணவனாக இருந்தபோது அந்த மண்ணிலே படுத்துறங்கி தலைவர் பாலசுந்தராஜனுடைய நினைவிடத்தை கட்டி எழுப்பி விழா கொண்டாடி கொண்டிருக்கக்கூடியவன் என்கிற உரிமையிலே தான் நான் உங்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறேன். அதை போல மொழிஞாயிறு பாவாணர், மொழியில் ஆய்வு என்றால் உலக லிங்குஸ்டிக் ஆய்வாளர்கள் எல்லாம் ஐயா பாவாணருடைய அந்த மொழியியல் முறையில், அந்த மெத்தடாலஜி, அதில் அவருடைய காலில் மண்டியிட்டுத்தான் எவனும் ஆய்வு செய்ய வேண்டும். அத்தகைய உலக பேரறிஞன் பாவாணர். இந்தியா என்பது
நாடென்று அதை நாடென்று கொண்டால் அது பிராமணனுக்கு மட்டுமே நலன் பயக்கும், அது எந்த ஒரு தமிழனுக்கும் நன்மை பயக்காது என்று முழங்கிய அந்த பாவாணருக்கு இதே இந்திய அரசு அஞ்சல் தலை வெளியிட்டதே அதுதான் அவருடைய அறிவுக்கு கிடைத்த வெற்றி. அவருக்கு மதுரை மண்ணிலே மணிமண்டபம் இருக்கிறது. அவற்றையெல்லாம் கடந்து மலேசிய அரசு, இந்த மல்லர் குலத்தில் பிறந்த மொழி அறிஞனுக்கு மலேசிய அரசு அஞ்சல் தலை வெளியிட்டிருக்கிறது. இத்தகைய மொழிஞாயர் பாவாணரை, அந்த அறிவு சொத்தை நாம் கண்டுகொள்ளாமல் விட்டதால் ஆளாளுக்கு சொந்தம் கொண்டாட துடித்த போது மல்லர் மீட்பு களம் அவரை ஆவணப்படுத்தி அவருடைய வாழ்க்கை வரலாற்றை மீட்டெடுத்து அவர் பிறந்த பிறக்கடையாம்பட்டி மண் சங்கரகோயில் அருகே கரிவலவந்தநல்லூர் பக்கத்தில் இருக்குது. பிறக்கடையாம்பட்டி மண்ணில் அவர் பிறந்த நாளில், அவர் பிறந்த ஊரில் தமிழ் தேசிய பெருவிழா அனைத்து சமூக உறவுகளையும் அழைத்து பெருவிழா கண்டவன் என்கிற உரிமைகளை நான் உங்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறேன். அதை போல எல்லாவற்றுக்கும் மேலாக பல செய்திகள் என்னை பற்றி வெளியே வராது. ஊடகங்கள் என்னை மூடி மறைக்கும். உளவுத்துறை அதற்கு ஊதுகுழலாக இருக்கும். உண்மையான சமூகத்திற்காக, சமூக வீழ்ச்சிக்காக நிற்கக்கூடியவர்களை யாரும் அடையாளப்படுத்த மாட்டார்கள். நாமும் அடையாளப்படுத்த மாட்டோம், கண்டுகொள்ள மாட்டோம். இருந்த போது கண்டுகொள்ளாமல் இறந்த பின்பு அவர் இருந்தால் அப்படி பண்ணிடுவார், இப்படி பண்ணிடுவார், கதை பேசிட்டு போயிட்டே இருப்போம். அதுக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது. உங்களை ஒரு வழி பண்ணாம போக மாட்டேன். இப்படி இமானுவேல் சேகருடைய நினைவிடத்திற்கு 2009ஆம் ஆண்டு இலங்கை தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா சிவாஜிலிங்கம் அவர்களை வரவணைத்து வீர வணக்கம் செலுத்த வைத்து லண்டன் BBC வானொலியிலே இமானுவேல் சேகருடைய ஈகத்தையும் அவர் ஏற்படுத்திய அந்த எழுச்சியையும் பதிவு செய்தவன் என்கிற உரிமையிலே நான் உங்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த செய்தியெல்லாம் யாருக்கும் தெரியாது, நான் தான் சொல்லியாக வேண்டும். நான் வேலை செய்த காலங்களிலே இந்த சமூக ஊடகங்கள் கிடையாது, இப்போதுதான் வந்திருக்கிறது. இருந்த போதிலும் இந்த சமூக ஊடகத்திலே நாங்கள் இன்னும் வேலை செய்ய தொடங்கவில்லை. இனிமேல் தான் எங்களுடைய வேலையை தொடங்க போகிறோம். இந்த சமூகத்தை காலங்காலமாக அரிஜனன் என்றும், ஆதிதிராவிடன் என்றும், தாழ்த்தப்பட்டவன் என்றும், தலித் என்றும், எஸ்சி என்றும் இழிவுபடுத்தி ஒரு உளவியலாக எப்படி யானையை அங்குசம் என்கிற சின்ன குச்சை வச்சு அடக்கி அதை யானை, எந்த விலங்கும் யானையை அடிமையாக்க முடியாது. யானை எந்த ஒரு மரத்தையும் பிடிங்கி எரிஞ்சிடும். ஆனா ஒரு சின்ன சங்கிலியை போட்டு கட்டி போட்டிருப்பான். மாலையில தெருவீதிகளில் பிச்சை எடுக்க விட்டுருவான். இப்படி பிடிங்கி எரிஞ்ச யானைய இப்படி பிச்சை எடுக்க விட்டுருவான். அதுபோல் ஒரு போர்க்குணமிக்க ஒரு படைவழி சமூகத்தை, ஒரு பாண்டியர் சமுதாயத்தை அரிஜனன் என்றும், ஆதிதிராவிடன் என்றும், தாழ்த்தப்பட்டவன் என்றும், தலித் என்றும் இழிவு முத்திரைகளை குத்தி 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 இந்த சமூகத்தை இழிவுபடுத்தி உளவியலாக ஊனப்படுத்தி இந்த மண்ணை ஆண்ட இந்த மன்னர்களை மண்ணின் அடிமைகளாக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அடிமைத்தனத்தை உடைத்தெறிப்பதற்காகத்தான் எண்ணற்ற போராளிகள் இந்த சமூகத்திலே தோன்றி இருக்கிறார்கள். அதையெல்லாம் நாம் மறந்துவிடக் கூடாது. அப்படி இந்த சமூகத்தினுடைய உண்மை வரலாறுகளை மீட்டெடுப்பதற்காக மீன்களும் பாண்டியர் வரலாறு என்கிற குடிமரபியல் ஆய்வு நூலை 7 ஆண்டுகள் உழைத்து 17 லட்சம் ரூபாய் அச்சுக்கூலியிலே அந்த நூலை வெளியிடுவதற்கு நாங்கள் முனைந்த போது என்னுடைய துணையாருடைய தந்தை, என்னுடைய மாமனார் கைது செய்யப்படுகிறார். இந்த வழக்கிலே, தேச துரோக வழக்கிலே, அதே வழக்கில் என்னையும் கைது செய்ய காவல்துறை தேடுகிறது. வழக்கறிஞருடைய வழிகாட்டுதலின் பேரில் அன்றைக்குத்தான், அதே காலகட்டத்தில் தான் தம்பி ராமகுமார் அடித்து படுகொலை செய்யப்பட்டார். அதற்கு முன்பாகவே அடித்து படுகொலை செய்யப்பட்டிருக்க வேண்டியவன் நான். இந்த சமூகத்திற்காக இன்னும் பல கடமைகள் எனக்கு இருப்பதால் நான் உயிரோடு உங்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் வெற்று அரசியல் செய்வதற்காக இந்த மண்ணில் பிறக்கவில்லை. நான் விளம்பர அரசியல் செய்வதற்காக இந்த மண்ணிலே பிறக்கவில்லை. நான் வியாபார அரசியல் செய்வதற்காக இந்த மண்ணிலே பிறக்கவில்லை. நான் விடுதலை அரசியலை செய்வதற்காக பிறந்திருக்கிறேன். நான் விடுதலை அரசியலை செய்வதற்காக பிறந்திருக்கிறேன். இதை உண்மையான சமூக உறவுகள், சமூக அக்கறையாளர்கள் புரிந்து கொண்டு துணை நிற்க வேண்டும். புரிந்து கொண்டு துணை நிற்க வேண்டும். இந்த தலைமுறையில் இந்த சமூகம் எழுச்சி கொள்ளவில்லை என்றால், இந்த தலைமுறையில் இந்த சமூகம் அதிகாரத்தை கைப்பற்றவில்லை என்றால், இத்தனை கல்வியாளர்கள், இமானுவேல் சேகரன் காலத்திலே இத்தனை பேர் கிடையாது, தலைவர் பாலசுந்தராஜனுடைய காலத்திலே இத்தனை பேர் கிடையாது, 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இத்தனை பேர் கிடையாது, 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட இத்தனை பேர் கிடையாது. இன்றைக்கு எண்ணற்றவர்கள் நாம் பொருளாதார வலிமை அடைந்தவர்களாக, அரசியல் புரிந்தவர்களாக, ஆளுமைகளாக, தொழிலதிபர்களாக, நில உடைமையாளர்களாக இன்றைக்கு வளர்ந்திருக்கிறோம். ஆனால் அரசியலில் மட்டும் நாம் ஏன் அடியெடுத்து வைக்க முடியவில்லை? இன்றைக்கு பழைய சமூகத்திற்கு 7-8 அமைச்சர்கள்
வழங்கப்பட்டிருக்கிறது. அருந்ததி சமூகத்திற்கு 2-3 அமைச்சர்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஏன் தேவேந்திர வேளாளர் சமூகத்தால் அந்த அமைச்சர் பதவியை கைப்பற்ற முடியவில்லை? நம்மிடத்திலே அரசியல் தெளிவில்லை, அரசியல் புரிதல் இல்லை, இன்னும் சொல்ல போனால் நல்ல எண்ணம் இல்லை. இதுதான் உண்மை. நாம் நல்ல எண்ணத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் வாழ்க்கை தத்துவத்தையும் உலக மகத்துவத்தையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிறந்து விட்டோம், இறந்து விடுவோம். இதோ இந்த இடத்திலே கொஞ்சம் காற்று இருக்கிறது. அந்த காற்று நம்மை விட்டு போனால் நாம் மண். இதை உணர்ந்தால், இந்த சமூகத்திற்காக உண்மையாக உழைத்தால் மாவீரன் இமானுவேல் சேகரனுடைய கனவை நனவாக்க முடியும். அண்ணன் மாவீரன் சிக்கல் கணேசபாண்டியனுடைய கனவை நாம் நனவாக்க முடியும். அதற்காக நாம் வாழ்க்கையை உணர்ந்து ஒன்றுபட்டு இந்த சமூகத்தினுடைய உரிமைக்காக உழைப்பெடுக்க வேண்டும் என்கிற இந்த செய்தியின் இந்த இடத்திலே பதிவு செய்து, மீண்டும் பாண்டியர் வரலாற்றை உருவாக்கி தடை தேச துரோக வழக்கை எதிர்கொண்டு வரலாற்று மீட்பிற்காக நீதிமன்றங்களின் படிக்கட்டுகளிலே ஏறி இறங்கி உயர் நீதிமன்றத்தின் ஊடாக பல்லர்களே பாண்டியர்கள் என்பதை நிறுவி தேவேந்திர குல வேளாளர்களுக்கு உலகப் பெருமையை தேடித் தந்தவர் என்கிற உரிமையிலே தான் நான் உங்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறேன். அன்பு உறவுகளே, இதை நீங்கள் உணர்ந்தாக வேண்டும். அதை போல் பட்டியல் வெளியேற்றத்திற்காக முதலிலே இந்த மண்ணிலே மாநாடு நடத்தி பொறுப்பாளர்கள் கூட நிற்க முடியல. காவல்துறையினுடைய நெருக்கடி. என்னுடைய மனைவியின் பேரிலே அனுமதி வாங்குகிறேன், அனுமதி மறுக்கப்படுகிறது. உயர் நீதிமன்றத்தில் அனுமதியை பெற்று சாத்தூரிலே அவங்க சொந்த இடத்தில் நடத்த பார்க்கிறேன், நடத்த விட மாட்டேங்கான். அதுக்கப்புறம் ஐயா ஊர்காவலன் இடம் கொடுத்தார். அந்த இடத்தில் தான் மல்லர் மீட்பு களம் முதலாக முன்னெத்தி ஏறாக பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை முன்வைத்து ஒரு மாநாட்டினை நடத்தி அனைத்து ஊடகங்களிலும் பத்திரிகைகளிலும் பதிவு செய்து ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியது. இன்னும் சொல்ல போனால் தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பினுடைய தலைவர் அண்ணன் பசுபதி பாண்டியனை பட்டியல் வெளியேற்றம் பற்றி பேச வைத்தவன் செந்தில் மல்லர். அகில இந்திய தேவேந்திர குல வேளாளர் முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் திரு ஜான் பாண்டியன் அவர்களை பட்டியல் வெளியேற்றம் பேச வைத்தவன் செந்தில் மல்லர். புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை பட்டியல் வெளியேற்றம் பற்றி பேச வைத்தவன் செந்தில் மல்லர். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை பட்டியல் வெளியேற்றம் பேச வைத்தவன் செந்தில் மல்லர். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பட்டியல் வெளியேற்றம் பற்றி பேச வைத்தவன் செந்தில் மல்லர். இதற்கு எல்லாத்துக்கான ஆவணங்கள் சமூக வலைதளங்களிலே இருக்கிறது. இப்படி அனைத்து தலைமைகளிலும் அணுகி இந்த சமூகத்துடைய மீட்சிக்கான விடுதலைக்கான கோரிக்கையாக பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை இருப்பதனால் அந்த கருத்தை என்னாலான அளவிற்கு மக்களிடத்திலும் தலைவர்களிடத்திலும் அனைத்து சமூக மக்களிடத்திலும் கொண்டு போய் உலகத் தமிழர்களிடத்திலும் ஈழத்தமிழர்களிடத்திலும் கொண்டு சேர்த்தவன் என்கிற உரிமையிலே நான் உங்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு ஆதி திராவிட நலத்துறை சமூக நீதி நலத்துறையாக மாற்றம் பெற்றிருக்கின்ற சொன்னால் எளிதாக மாற்றம் பெறவில்லை. மயிலே இறகு போன எந்த வயலும் இறகு போடாது. எரிந்து பேர்த்தால் தான் இறகு போடும். அடிக்கிற அடியில் தான் அம்மியும் நகரும். 2016ஆம் ஆண்டே ஆதி திராவிடர் என்கிற பெயரை அகற்றக் கோரி அது சட்டப்படி பிழை, பட்டியல் சாதி என்றுதான் அதற்கு இருக்க வேண்டும் என்று சென்னை உயர் நீதிமன்றத்திலே மல்லர் மீட்பு களத்தின் சார்பாக வழக்கு தொடுத்தவன் செந்தில் மல்லர். இது போன்ற பல்வேறு தொடர்ச்சியாக ஊடகங்களில் பேசி சட்ட போராட்டத்தை நடத்தியதனுடைய விளைவாக இந்த சமூகத்தினுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு இன்றைய அரசு ஆதி திராவிடர் பெயரை அகற்றி அழித்துவிட்டு இன்றைக்கு சமூக நீதித்துறை என்று பெயர் சூட்டி இருக்கிறது. இது மல்லர் மீட்பு களத்திற்கு கிடைத்த வெற்றியாகவே நான் பார்க்கிறேன். அதை இந்த மன்றத்திலே, இந்த முதுகுளத்தூர் மண்ணிலே, வீரம் செறிந்த இந்த மண்ணிலே, இந்த சங்கத்தினுடைய கூட்டத்திலே நான் பதிவு செய்கிறேன். அதே போல நீர்த்திருவை வேலி, இந்த மண்ணை மலடாக்குகிற இந்த மண் வேளாண்மையை, நம்முடைய வேளாண்மையை அழித்தொழிக்கிற, நம்முடைய குலத்தொழிலை அழித்தொழிக்கிற நீர்க்கருவை வேலி, அதனுடைய தீங்கு என்னவென்பதை பேசினால் இன்னும் 1/2 மணி நேரம் பேசலாம். அது அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக கடந்த 2026 முதுகுளத்தூர் தொகுதியில் போட்டியிட போது ஊராக பேசினேன். அதை உளவுத்துறை எடுத்து எந்த மாவட்ட ஆட்சியரும் சொல்லல, ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் தான் முதலில் அறிவித்தார். நீர்க்கருவி வேலியை முற்றிலுமாக அழித்து இங்கே வேளாண்மையை மீண்டும் வளர்த்தெடுக்க வேண்டும் என்று சொல்ல அறிவித்தார். அவருக்கு நாங்கள் நன்றி சொல்லி பதிவை செய்திருக்கிறோம். இன்றைக்கு அதுக்கும் அண்ணன் தான் சொன்னாரு, இப்பவும் ஏதோ சட்டத்தில் போட்டு இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. அது ஒரு பெரிய நச்சு செடி. அது ஆஸ்திரேலியாவில் இருந்து கொண்டு வரப்பட்ட செடி. அந்த செடி நிலத்தடிக்குள் இருக்கக்கூடிய 40 அடி நீளத்தில் ஒரு வேலி மரம் வந்து நீரை உறிந்து கொள்ளும், காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை உறிந்து கொள்ளும். அந்த வேலியை வெட்டக்கூடிய நம்முடைய மக்கள், உழைக்கக்கூடியவர்கள் இந்த வேலிக்கரையை வெட்டக்கூடியவர்கள் பார்த்தால் தெரியும், உடம்பில் எல்லாம் வெள்ளை வெள்ளையாக இருக்கும். இந்த உடம்பில் இருக்கக்கூடிய நீர் சத்தை, ரத்தத்தை உரியக்கூடிய நச்சு செடி அந்த செடி. அதை அகற்றுவதற்கான போராட்டத்தையும் முதுகுளத்தூர் தேவி
தேவேந்திர வேளாளர் சங்கம் முன்னெடுத்து இந்த மண்ணை பண்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையும் இந்த சங்கத்திற்கு நான் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படியாக தொடர்ச்சியாக தென் மாவட்டங்களில் கடந்த திமுக ஆட்சியில் 3.5 ஆண்டுகளில் 438 பேருக்கு மேல் தேவேந்திர வேளாளர் இளைஞர்கள் தொடர்ந்து வெட்டிப்படுகொலை செய்யப்பட்டதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் தான் நெல்லை மண்ணிலே உண்மையை பேசினேன், உறக்க பேசினேன். அதற்காக நானும் என் மனைவியும் என் குடும்பங்களும் என் இயக்கமும் என் ஊரும் பட்ட துன்பங்களை நீங்கள் அறிவீர்கள். அதே வேளை செந்தில் மன்னருக்காக பரமக்குடியிலும் முதுகுளத்தூரும் திரண்ட கூட்டம் என்னை கைது செய்யக்கூடாது என்கிற கோரிக்கையை முன்வைத்து ஊடகத்தின் முன்வைத்து கடிதத்திலே முன்வைத்து கூட்டப்பட்ட கூட்டம் கூடிய போது அது மடைமாற்றப்பட்டு வேறு திசை நோக்கி செலுத்தப்பட்டது. இந்த சமூகத்திலிருந்து இவனை அப்புறப்படுத்துவதற்காக சில தீய சக்திகள் வேலை செய்தார்கள். அந்த வழியை எல்லாம் சரி செய்கிற வகையிலே செந்தில் மன்னரை இதே முதுகுளத்தூர் சங்கத்தினுடைய புதிய பொறுப்பாளர் கூட்டத்திலே நிறுத்தி அதற்கு நீங்கள் கைமாறு செய்திருக்கிறீர்கள். நான் மனநிறைவோடு பட்ட வலி துன்பங்கள் யாரெல்லாம் என்ன தேடினாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் வேண்டாம். அண்ணன் ஐயா சொன்னார், அண்ணன் இந்த மண்ணிலே ஒரு புரட்சி ஏற்படுத்தினாரு. அதை பேசினா வெளியில போனா கைதாவல். அவர் ஏற்படுத்திய புரட்சியை நம்ம உட்கார்ந்து பேசுகிறோம். நாம் அமைதியை விரும்புகிறோம், நாம் சமாதானத்தை விரும்புகிறோம், நாம் சமத்துவத்தை விரும்புகிறோம், நாம் சகோதரத்துவத்தை விரும்புகிறோம். இது ஒரு நிலையான குடி, இது ஒரு வேளாண் குடி, ஒரே இடத்தில் இருந்து வேலை செய்கிற குடி. இது ஓடி திரிகிற அலைகுடி அல்ல, இது நிலைகுடி. எனவே நாங்கள் எப்போதும் எந்த சமூகத்தோடும் நாங்கள் சமாதானத்தை விரும்புகிறோம். ஆனால் தொடர்ந்து நாங்கள் இழிவுபடுத்தப்படுகிற போது, தொடர்ந்து நாங்கள் சீண்டப்படுகிற போது அதற்கான எதிர்வினையை அறிவு சார்ந்தும் அரசியல் சார்ந்தும் எழுப்பாமல் ஒருபோதும் செந்தில் மன்னர் இருக்க மாட்டான். எத்தனை வழக்குகளை சுமந்தாலும் சரி, எத்தனை இன்னல்களை இடர்பாடுகளை என் மீது திணித்தாலும் சரி, எத்தனை வேதனைகளும் சோதனைகளும் என்னை வந்தடைந்தாலும் சரி, அதையெல்லாம் எதிர்கொண்டு என் வாழ்நாள் நீளும் வரை இந்த சமூகத்திற்கு நான் உண்மையாக இருப்பேன் என்கிற செய்தியை சொல்லி, இவ்வாறாக இந்த மண்ணிலே வரலாற்று புரட்சியை, பண்பாட்டு புரட்சியை, அரசியல் புரட்சியை, திராவிட ஒழிப்பு மாநாடு, திராவிடம் என்கிற அதிமுக திமுக என்கிற கடந்த கால கட்சிகள் தேவேந்திர வேளாளர் சமூகத்தின் மீது அரச பயங்கரவாதத்தை கட்டவிழ்த்து விட்டு அரச படுகொலைகளை செய்து பல்வேறு உயிர்களை பிடுங்கியதனுடைய விளைவாக இந்த மண்ணில் இருந்து திராவிடம் என்கிற கொடிய நச்சு பிடுங்கி எரியப்பட வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்தோடு திராவிட ஒழிப்பு மாநாட்டை நடத்துவதற்கு நாங்கள் சென்னையிலே ஒன்று திரண்டோம். அங்கே காவல்துறை அனுமதி மறுத்தது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் அனுமதியை பெற்று மதுரை மண்ணிலே 2004ஆம் ஆண்டு திராவிட ஒழிப்பு மாநாட்டை நடத்தி காட்டி இங்கே ஒரு தமிழ் தேசிய அரசியல் எழுச்சியை, புரட்சியை ஏற்படுத்தியவன் செந்தில் மன்னர். எனவே அன்பு சொந்தங்களே, நாம் தமிழ் தேசியத்தில் தலைமையை நிறுவ வேண்டும். அதற்கான தகுதியும் உரிமையும் தமிழ் இனத்தின் தலைக்குடியான இந்த பாண்டியர் சமுதாயத்திற்கு இருக்கிறது என்கிறதை நாம் உணர்வு ரீதியாக உணர்ந்தால் மட்டுமே நாம் இந்த மண்ணில் தலைமையை நிறுவ முடியும். அனைத்து சமூகத்திற்கும் தலைமையேற்கக்கூடிய தகுதி பாண்டியர் சமூகத்தில், பாண்டியர் மரபில் வந்த இந்த மன்னரனும் தேவேந்திர வேளாளர்களுக்கு இருக்கிறது என்ற அந்த மெய்மையை நாம் உணர்ந்தால்தான் ஏனைய சமூகங்களுக்கு உணர்த்த முடியும். இந்த மண்ணிலே ஒரு நல்லாட்சியை ஏற்படுத்த முடியும். அதற்கான விதையை நாம் தொடர்ந்து விதைத்துக் கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டு, இதற்காக வெறும் விதை விதைக்கிற அத்தனைக்கும் வழக்குகள் நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் செல்லாமல் செந்தில் மன்னர் ஒரு கல்லறையை கூட கட்டியதில்லை, ஒரு புத்தகத்தை வெளியிட்டதில்லை, ஒரு மாநாட்டை நடத்தியதில்லை. இதற்கு மேலாக பொய் வழக்குகள், அவதூறுகள், அவமானங்கள், எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் சவால்கள் வந்தாலும் அதையெல்லாம் எதிர்கொண்டு கடந்த 4 நூற்றாண்டுகளாக இந்த சமூகத்தினுடைய உரிமைக்காக, பெருமைக்காக களத்திலே நின்று கொண்டுதான் செந்தில் மன்னர் 2026இல் முதுகுளத்தூர் மண்ணுக்கு வந்தான். ஐயா மறைந்த கடலியல் ஆய்வாளர் ஒரிசா பாலு ஐயா என்னிடத்திலே சில ஆண்டுகளுக்கு முன்பாக கேட்டார், ஐயா பரமக்குடிக்கு செல்கிறீர்களே, ஆண்டுதோறும் செப்டம்பர் 11இல் பல லட்சம் பேர் திரளுகிறீர்களே, ஓட்டு எங்கேயா போடுது ஏன்னு கேட்டார். இந்த சமூகம் ஓட்டு போட தெரியக்கூடிய சமூகமாக இருந்தால் என்றைக்கோ
10 சட்டமன்ற உறுப்பினர்களை சமூகம் சார்பாகவே நம்மளால் உருவாக்க முடியும், அந்த வலிமை இருக்கிறது. ஆனால் அதற்கான எண்ணங்கள் இங்கே உருவாகவில்லை என்பதுதான் நமக்கு அரசியலிலே பின்னடைவு. அந்த அடிப்படையில் முதுகுளத்தூர் தொகுதியில் எனக்கு 1141 என்னுடைய உறவுகள் எனக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த வேளையிலே நான் நன்றியை சொல்வதோடு, ஊருக்கு ஒருத்தராவது எனக்கு வாக்களிச்சிருப்பான், அத்தனை ஊருக்கும் நன்றி சொல்ல வருவேன். ஓரிரு மாதத்தில் அத்தனை ஊருக்கும் நன்றி சொல்ல வருவேன். நான் என் சமூகத்திற்கு உயிருள்ளவரை நன்றி உள்ளவராக இருப்பேன். அதில் மாற்று கருத்து கிடையாது. அரசியல் போனா எத்தனையோ அரசியல் கட்சிக்கு எங்களால் போயிருக்க முடியும், எங்களை வளப்படுத்திக்க முடியும். அது என்னுடைய நோக்கம் அல்ல. மனோன்மணியும் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் இருந்து ஒரு மாணவனாக இருந்து 25 வயதிலே செந்தில் மல்லர் என்ன முதுகுளத்தூர் தொகுதியான்னு கேட்டாங்க. செந்தில் மல்லர் உருவாக்கிய மல்லர் மீட்பு களம் பிறந்த மண் செல்லூர் மண். அந்த மண் முதுகுளத்தூர் தொகுதிக்குள் இருக்கிறது. மீண்டலும் பாண்டியர் வரலாறு தடை செய்யப்பட்ட மறுவாரத்திலே சேர்ந்த கோட்டையில் செந்தில் மல்லர் நீங்கள் முதுகுளத்தூரில் போட்டியிட வேண்டும் என்று இது போன்ற எண்ணற்ற என்னுடைய உறவுகளுடைய வேண்டுகோளுக்கு இணங்கத்தான் இங்கே நான் வந்தேன். பரமக்குடி இளைஞருக்கு பாராட்டு விழா 1 லட்சம் பரிசளிப்பு. இதே கமுதி சிக்கல் பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவர்களும் ஒப்பந்தக்காரர்களும் தான், உள்வாய்க்குளத்தை சேர்ந்த அண்ணன்மார்கள் தான் மிகுதியாக கொடுத்து எனக்கு 1 லட்சம் ரூபாயை கொடுத்து என்னை ஊக்கப்படுத்தி என்னுடைய சமூக பணியை முடுக்கி விட்டார்கள். அதை போல சகோதர பிரபலச்சி சங்கத்திலிருந்து ஐயா கொடுந்துறை ராஜேந்திரன் 1 லட்சம் ரூபாயை திரட்டிட்டு வந்து பரமக்குடியை வச்சு எனக்கு கொடுத்தாரு. இப்படி எல்லாம் லட்சங்களை கொட்டி கொடுத்த என் சமூகம் எனக்கு அதிகமாக நிதி கொடுத்து இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உறவுகள் இருக்கக்கூடிய தொகுதி முதுகுளத்தூர். நான் அறிவுத்தளத்தில் இருந்தாலும் இந்த சமூகத்தை அரசியல்படுத்துவதற்காக இந்த களத்திற்கு வந்தேன். பலரும் கேட்கிறார்கள், என் மீதான குற்றச்சாட்டு போல வைத்தார்கள். அதற்கும் நான் இந்த மண்ணிலே இந்த களத்தில் விளக்கம் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். முதல் குற்றச்சாட்டு, நீங்கள் சுயேட்சையாக போட்டியிருக்க வேண்டியதானே, எதற்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக போட்டியிட்டீர்கள்? எதுக்கு சுயேட்சையா போட்டியிருந்தா எனக்கு நேரமா? எனக்கு ஒரு அரசியல் பின்புலம் வேண்டும். எனக்கு என்ன செய்யணும் எனக்கு தெரியும். நான் தான் தீர்மானிப்பேன். நான் தான் என்னை தீர்மானிக்க முடியும். இதை உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அரசியல் அரணை ஏற்படுத்திக் கொண்டுதான் இந்த களத்திற்கு வர முடியும் என்பதை எல்லோருக்கும் தெரியும். அப்படித்தான் நான் இந்த மண்ணிற்கு வந்தேன். இதற்கு முன்னாடி நான் ராமநாதத்தில் சுயேட்சையை போட்டியிருக்கிற போது ஏன் அண்ணன் வந்து சீமானன் கூட இருக்காரு, மற்ற தலைவர்களோடு இருக்கிறாரு, ஒரு அரசியல் கட்சியில இடத்தை வாங்கிட்டு வந்து நிக்கலாமே. இப்ப வந்து சுயேட்சையாக போட்டியிட வேண்டாம் நம்ம தம்பிட்ட சமணத்தை தான் கேட்கிறாங்க. முதல் கேள்வி யாருப்பா கேட்டானு, அண்ணே அவரு திமுக ஏதோ ஒரு பொறுப்புல இருக்காருப்பா அப்படின்னாங்க. அப்ப திமுக காரங்க அந்த நாட்டுல சுயேட்சையா தான் போட்டிட்டு வெட்டி விட்டு போறாங்களான்னு கேட்டேன். அதோடு சரி, இது போன்ற அரசியல் அறிவுஜீவித்தனமான கேள்விகளை எழுப்பக்கூடியதான் இந்த சமூகத்துடைய அரசியலை அழிக்கி அடுத்து முதல்ல சொல்லிக்கிட்டு வர வேண்டியதானே அப்படின்னு அண்ணன் ஊர்லயே ஒரு அண்ணன் கேட்டாரு. காப்பூர் நாங்கள் பரப்புரைக்கு போகிற போது பலருடைய கேள்வியும் அதுவாக இருந்தது. நான் அவர்கிட்ட கேட்டேன், எத்தனை தேர்தலில் நீங்க இது வரைக்கும் வாக்கு செலுத்தி இருக்கிறீங்கன்னு கேட்டேன். நான் ஒரு 7-8 நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு செலுத்தி இருக்கிறேன், ஒரு 7-8 சட்டமன்றத்தில் வாக்கு செலுத்தி இருக்கிறேன் அப்படின்னாரு. நீங்கள் வாக்கு செலுத்தியவர்கள் எல்லாம் இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வந்து கேட்டுட்டு தான் வந்து நின்னாங்களா ஊரூரா அப்படின்னு கேட்ட இன்ச்சு மூடிட்டாரு. இதுதான் நம்முடைய அரசியலாக இருக்கிறது. அடுத்து 4 பேர்கள் என்றால் எப்படி? ஆமாம், மறவர் சமூகத்தில் 4 பேர் நிற்கிறாங்க, கோனார் சமூகத்தில் 4 பேர் நிற்கிறாங்க. இந்த சமூகத்தினுடைய ஆளுமையாக இந்த மண்ணிலே புரட்சி ஏற்படுத்தியவன் எவனோ அவனுக்கு வாக்கு செலுத்துங்கள் என்று சொன்னால், நம்ம கடலாடி சங்கத்தை சேர்ந்த ஒரு தம்பி நான் வாக்குவாதம் பண்ணாரு. சரி, நான் மட்டுமே நின்னா நீ என்னடா செய்வா அப்படின்னா, அங்க ரெட்டலையை வச்சுக்கிட்டு இருக்கான். நீ நான் கூட நிக்க போறது கிடையாது, எனக்கு வாக்கு செலுத்த போறது கிடையாது. இதுதான் நம்முடைய அரசியலாக இருக்கிறது. எனவே இதையெல்லாம் என் அன்பு உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். செந்தில் மல்லர் முதுகுளத்தூர் தொகுதியில் ஏறிக்கிறானா இவன் நிற்காம எவனுப்பான்? மண்ணிலே ஒரு சமூக அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தியவன், ஒரு புரட்சியை ஏற்படுத்தியவன். அந்த உரிமையிலே பல வினாக்களுக்கு விடை பெறுவதற்காகத்தான் நான் நின்றேன். நான் வந்து இங்க வாக்கு செலுத்தியதை என் மக்கள் வந்து வெற்றி பெற செய்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஒரு வரலாற்று பதிவை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இங்கே நின்றேன்.
பாளையங்கோட்டையிலிருந்து அண்ணன் ஜான் பாண்டியன் இங்கே வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் நிற்கலையா? கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஐயா கிருஷ்ணசாமி எங்களுடைய தொகுதி ஓட்டப்படாரத்திலிருந்து நாங்கள் அவரை வெற்றி பெற செய்ய வைக்கவில்லையா? ஏன் பாண்டிச்சேரியை சேர்ந்த புஷி ஆனந்த் சென்னை டி நகர்ல நின்று இன்னைக்கு வெற்றி பெற்ற அமைச்சர் ஆகலையா? இது என்ன கேள்வி? என்ன கேள்வி? நம்மை நாமே வீழ்த்திக் கொள்வதற்காக யானை தாந்தலையிலே மண்ணலி போட்டுக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி நாம் மண்ணலி போட்டுக்கிட்டு. நீங்கள் மனது வைத்திருந்தால் நான் சட்டமன்ற உறுப்பினராக இந்த நிகழ்ச்சியை பேசிக் கொண்டிருப்பேன். ஓட்டப்படாரம் தேவேந்திர வேளாளர்கள் எப்படி ஒன்றுபட்டு நின்று வென்று காட்டி அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்களை சட்டமன்றத்துக்கு அனுப்பினார்களோ 96 அதை போல நீங்களும் நினைத்திருந்தால் நான் சட்டமன்ற உறுப்பினர், இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் நான் அமைச்சராக கூட வந்திருப்பேன். அந்த வாய்ப்பை சமூகம் தவறவிட்டிருக்கிறது. நான் என்னுடைய கடமையை செய்கிறேன், நீங்கள் உங்களுடைய கடமையை செய்ய தவறுகள் இருக்கிற வலியும் வேதனையும் எனக்கு இருக்கிறது. இனிமேல் வரும் காலத்திலாவது நாம் நமக்கான அரசியலை உருவாக்குவோம் என்று சொல்லி, மல்லர்குல போர்க்குணங்கள் மறுபடியும் பொங்குகிற திசையெல்லாம் நம் வீர வரலாறுகள் தங்கும். அந்த வரலாறு சேர சோழ பாண்டியர் நாடாக தமிழ் தேசிய குடியரசாக மலரும் புலரும் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக தாய் தமிழர் கட்சியின் நிறுவன தலைவர் அண்ணன் PM பாண்டியன் அவர்கள்